வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் செக்கரா பத்திரமா சூப்பராக நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்திரிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம காலைல 5 மணிக்கு தான் வந்து படுத்தோம். மணி வந்து 2:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ கடைக்கு எதுக்குன்னா போயிட்டு நாஸ்டா பண்ணுறதுக்கு நாஸ்டா பண்ணுறேங்கிற பாருங்கள். நாஸ்டா தான் காலையிலேயே கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அதுதான் நம்ம நாஸ்டா. தூங்கி இப்போ எந்திரிச்சாச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக மதிய சாப்பாடு தான். பிகாஸ் நம்ம டியூட்டி டைமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நைட் 8 to மார்னிங் 8 வரைக்கும் வேலைக்கு போகிறோமா. பகலில் தான் போகலான்னு பார்த்தோம். ரொம்ப நாளாக இந்த வெயிலையும் டிராஃபிக்கும் வெயிலை விட்டுருங்க. ஏன்னா இப்போ குளிர் டைம்னால வெயிலை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. இந்த டிராஃபிக்கை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. இது என்னடா ஒம்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம நேராக ரெஸ்டாரண்ட்டு கடைக்கு போகிறோம். மீன் வாங்கலான்னு இருக்கோம். ரூமில் இப்போ தக்காளி சாதம் சமைச்சு மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் மதியத்துக்கு. நைட்டுக்கும் அது இருக்கும். அப்புறம் வந்து மீனை கொஞ்சம் பெருசாக தான் வாங்குவோம். பிகாஸ் அதில் இன்னொரு 4-7 பீஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா, நம்ம ரூமில் பங்காளி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்புல. பங்காளி ஃப்ரெண்டு கிடையாது ஆக்சுவலாக, திரிபுரா இந்தியா தான். ஆனால் பங்களாதேஷ் பார்டர் இருக்கிறதால பங்களாதேஷ் தான் பேசுவோம். ஸோ அவன் வந்து மீன் சாப்பாடு சூப்பராக சமைப்பான். அதனால் அவன்கிட்ட சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு வைக்க சொன்னோம்னா அவனும் சாப்பிட்டுப்பான். நமக்கும் கொஞ்சம் சமையல் ரெடியான மாதிரி இருக்கும். இது என்னப்பா நியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே வெளிநாட்டில் இந்த இதெல்லாம் சகஜம், நார்மலாக நடக்கும். நம்மளால் சமைக்க முடியலன்னா ஒரு வேளை சாப்பாடு நீ சாப்பிட்டுக்குப்பா, எனக்கு சமைச்சு கொடுக்குறியா, என்கிட்ட எல்லாம் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் அப்பப்போ நம்ம சமைச்சு வாங்கிக்கிறது வழக்கம். நம்பன்னு இல்லை, பொதுவாகவே இங்கே கம்பெனியில் நடக்கிறது, ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது இங்கே நார்மலான ஒரு ருட்டீன் தான் இதெல்லாம். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது, இந்த முடி எதுக்கு ப்ரோ இப்படி வச்சுருக்கிறீங்க, ஹேர் கட் பண்ணி டீசெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. நான் இது வளர்க்கணும்னு சொல்லி வேணுனேவா வளர்க்குறேன். இதில் ஏன் வளர்க்குறேன்னா இங்கே பாருங்கள், நிறைய சொட்டை உழுவுது தெரியுதுங்களா. ஸோ இப்படி சொட்டை உழுவுறதை மறைக்கிறதுக்கொசரம் தான் இந்த மாதிரி. ப்ளஸ் அதுவும் அதை தாண்டி எனக்கு முடி சின்னதாக இருக்கிறதோட கொஞ்சம் வளர்த்து இங்கே வந்து அடிக்கடிலாம் மாதம் போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு பைசா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தேவையில்லாமல் வேஸ்ட்டு. ஒரு ஹேர் கட்டுக்கு மட்டுமே 240 ரூபா இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம ஒரு காசுக்கு வாங்குறாங்க. தாடி ஷேவ் பண்ணுறதுக்கு 10 ரியால் 220 ரூபா. ஸோ ஒரு 400 500 நம்ம வச்சா தான் வேலை நடக்குது. அதுக்கு நான் 2 வேலைக்கு சோறு சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஸோ முடியை வளர்த்து ஃபஸ்ட்டு மாதிரி அப்படியே ரெபன் போட்டு பின்னாடி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்காளி ஹோட்டலுக்கிட்டே நம்ம வந்துட்டோம் நேராக. ஸோ இப்போ நேராக யூட்டன் போட்டு அந்த பச்சை கலர் போட்டு தெரியுதா, அது உள்ளே தான் போகணும். எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது உள்ள மீன் இருக்குது, காய்கறி இருக்குது, பொருளும் விற்கிது. ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க போகலாம். நேராக ஓடி போய்ட்டு இப்போ வாங்கிட்டு இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போடுவோன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு தெரியாது. போகுது பார், எப்படி ஆப்போசிட் ட்ராக்கில் வராங்க, அங்கேருந்து அப்படியே பூந்து இப்படி ஓடி வந்து இப்படி பூந்து போகிறோம். இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஏரியா தாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் இந்த இடத்துலலாம். பார்ப்போம் என்ன இதுன்னு. ஸோ எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போவோம். சமைக்கிற வேலையை பார்ப்போம். சமைச்சு முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூட்டி கிளம்புவோம். ஓகேங்களா? லெட்ஸ் கோ சிக்கன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து ஓப்பா அவரவே மாட்டேங்கிறாப்புல. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் மீன் தான். நான் ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதா பாருங்க, நம்ம ஜிலேபி மீன். ஆக்சுவலாக ஜிலேபி இல்லைங்க, வேறு மீன். ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன மீனுன்னே தெரில. எனிவே, ஸோ இங்கே தான் காய்கறி இருக்குது. சமையலுக்கு தேவையான காய்கறி மட்டும் எடுத்து போவாங்க. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து ரெவு தான், ரெவு மச்சி. ஸோ இப்போ இது என்னடான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் கடை. இது இப்படி தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம் தான். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும் போனால் ஊருப்பட்ட இடத்துக்கு போயிடணும். இல்லை மீன் சாலம் வேறு வைக்கணும். தேவை. हाँ देख रहे हो. இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ். கிஸ்மே முக்கிக்கிட்ட என்ன எடுக்கிறது? இந்த மாதிரி மீடியம் சைஸ் எடுக்கிற மாதிரி இது அவ்வளோதான் போதும். நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். அண்ணன் மீன் வாங்கிட்டாரு வெட்டி. அப்படியே இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஒரு ஏழுக்கு பால் வாங்கியிருக்கோம் ஆக்சுவலாக இது பண்ணுறதுக்கு, நான் சொல்கிறது டீ வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நேராக அப்போ டெக்ஸி வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள். இப்படி எடுத்து ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து வண்டி ஓட்டுறாங்க. ஓடக்கூடாதுன்னு அங்கங்கேயும் டிஜிஏல வந்து செக்கிங் போட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி வண்டி வேணுமான்னு கேட்குறாங்க. டிஜிஏக்காரன் பிடிச்சி 5000 ஃபைன் போடும்போது ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் போச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அழுகுறாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து தான் வியாபாரம் பண்ணுறாங்க. வயிற்று பொழப்புக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை. சரி வாங்க இப்போ போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
கிச்சனுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எதுவும் சமைக்கவே இல்லை. என்ன பண்ணியிருக்க வந்ததுக்கு டக்குன்னு மீன் எத்தனை வேணுமோ எண்ணி அதை மட்டும் தண்ணியில் போட்டிருக்கலாம்ல. தண்ணியில் போட்டு அது ஊற ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க டீயை குடிச்சிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்குறாங்க. இல்லை நம்மள்து தான், அந்த டீ சட்டியும் நம்மள்து தான். எடுத்து போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஷேரிங் ரூமில் இருக்கும்போது இருக்கிற பிரச்சனையே என்னென்னா தூக்கி எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கழுவ மாட்டுறாங்க. இப்போ நேற்று நைட்டு அண்ணன் வந்து கழுவி வச்சார். என்ன பண்ணுறது, டீத்தூள் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது கேட்காம கொள்ளாமல் எடுத்து போட்டு அவன் பாட்டும் கிண்டி பாதி காலி பண்ணிட்டான். கடுப்பாகுது, தூக்கி வச்சாச்சு. எனிவே ஸோ முதல்ல நம்ம டீ தான் போட்டு குடிக்க போகிறோம். பிகாஸ் நமக்கு டியூட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு. ஸோ 6:30 மணிக்கு நம்ம ரூம்லேருந்து கிளம்புவோம். அதனால் 6 மணிக்கு கிளம்புவோம். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டு நிதானமாக நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க போய் டீ தூள் எடுத்துகிட்டு வரலாம். டீ தூள் பாருங்கள் பயத்தில் நான் வந்து உள்ளே போட்டு என் பேக்கில் மறைச்சி வச்சுருக்கேன். எல்லோரும் படுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் எடுத்து நல்லா மசாலா போட்டு அடித்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி துண்டுகளை போட்டிருக்கோம். அந்த பெரிய ரவுண்டு வருதுல்ல, அதை தான் நம்ம இப்படி கோடு போட்டு 2 ரவுண்டாக அப்படி இங்கே பெங்காலி ஹோட்டலில் சாப்பிட போகும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ பாருங்கள் இதை கூட இந்த குப்படப்பா 11 ஏழுக்கு நம்ம காசை போட்டு வாங்கி கொடுத்தோம் இவங்களுக்கு. எல்லாம் கண்ணா பின்னான்னு பாருங்கள் இப்படி போடுறாங்க. பட் இதுக்கே இப்படின்றீங்களே, பக்கத்து ரூம் ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஐயோ இங்கேயாவது நம்ம எமர்ஜென்சிக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா அப்பா கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டா யாரா அவன் யாரா அவன் இவன் தான் பங்காளி திரிபுரா இஸ் எ கண்டென்ட் கிரியேட்டர் ஃபேமஸ். ஓகே கைஸ், மீன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருவெல்லாம் தூக்கி இது கூட இப்படி ஒன்று வச்சுக்கணும். நான் முருவில் ஒரு பீஸ் பண்ண நம்பர் சூடாக இருந்துச்சு, எது எடு தண்ணியில் ஏன் வச்சேன் கைஸ். வச்சாச்சு. இந்த பக்கம் லேப்டாப்பு, அந்த பக்கம் மேட்ச் ஓடுது, இந்த பக்கம் சாப்பாடு, தாராளமான சாப்பாடு. ஸோ லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா சாம குளிருங்க. 11 டிகிரி இப்போ இருக்குது. அண்டு இன்றைக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆஃப்டர் 12, 3, 4, 2, 5 இந்த மாதிரி காட்டுது. இதுக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அள்ளு ஓடுது. அண்ட் மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு 6:30 தாங்க ஆகுது. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்மளோட ஷெட்யூல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்மளுக்கு 8 மணிக்கு தான் ஒர்க்கு. பட் இப்போ என்ன பண்ண முடியும், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஃபஸ்ட்டு போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் வண்டி ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் வச்சுட்டு நம்ம கிளம்பி வந்துடுவோம். ஸோ இதுதான் பண்ண போகிறோம் இப்போதைக்கு. வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம போவோம். பெட்ரோல் போட்டுட்டு ஒரு 4 ஆர்டர் ஓட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் பக்கம் வந்து நைட்டு படுத்துற வேண்டி தான். மறுபடியும் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இவ்வளோ குளிருக்கு எப்போ ஜாக்கெட் கிட்னு எல்லாத்தையும் நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஆக்சுவலாக போட்டாச்சு. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது. பட் இவ்வளோ குளிருக்குலாம் வண்டி ஓட்டினோம்னா ஜன்னி கிண்ணி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புறோம். நம்ம வண்டியில் இருந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா 90% சரி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20% இருக்குது. அதாவது வண்டி பின்னாடி இடிச்சதில்ல, அதெல்லாம் டென்ட்டிங்கு எல்லாமே பார்க்கணும், பெயிண்டிங் எல்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இன்ஜின் லைட்லேருந்து எடுத்து எல்லாமே போயிடுச்சு. டோட்டலாக இன்ஜின் சைடு இருந்தது நம்ம மாற்றியாச்சு. ஆக்சுவலாக அது இன்ஜின்லேருந்து என்ன லைட் இருந்துச்சுன்னா, ஒன்று ஷுக்மான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சைலன்சர் மேலே ஒன்று வரும் தெரியுமா, ஆக்சிஜன் சென்சார், அதுதான் அது. ஸோ அந்த ஆக்சிஜன் சென்சார் நம்ம மாற்றிட்டோம் புதுசு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயினுக்கு போகிற சென்சார், ஆயில் சப்ளை பண்ணுற சென்சாரும் போயிருந்தது. அதனால தான் இன்ஜின் லைட் எரிஞ்சது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிட்டோம். டோட்டலாக செலவு பண்ணி இப்போ வண்டி வந்து டக் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ என்னடா அந்த ஏர் பேக் இது தெரியுதே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து சம்திங் ஏதோ ஒயரிங் இஷ்யூ தான். வண்டி ஏன்னா ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, ஏர் பேக்லாம் உள்ளே தான் இருக்குது. ஸோ அது செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா ஏர் பேக் மாற்றிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஏர் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்யூட்டர் பண்ணி பார்த்தோம். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஏர் பேக் வந்து காட்டுது. ஸோ அதை நம்ம ஒயர்லாம் செக் பண்ணோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. ஸோ மேபி அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அவங்க சொன்னாங்க இந்த ஸ்டேரிங்கில் வர ஏர் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாலேருந்து ஒரு 70லேருந்து 100க்குள்ளே தாங்க இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒயரிங் பிரச்சனை இருந்தால் ஒயரிங் பண்ணிவிடுவோம், இல்லைனா புது ஏர் பேக்கே போட்டு வச்சிடலாம். ஏன்னா வண்டியில் ஏர் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரி வாங்க இப்போ நிறையா பெட்ரோல் போட்டு ஹோட்டலுக்கு போய் முதல்ல டீ வாங்குவோம். ஓகே ஜிஃபேம், ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டியை வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அரஃபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வந்த உடனே ஒரு மினி டீ, ஆனால் இவங்கள்ட்ட 1 ரியாலுக்கும் டீ கிடைக்கும், 2 ரியாலுக்கும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு 1 ரியால் டீயே போதுமானது. டீயை குடிப்போம். தலைவர் பார்க்குறாரு பாருங்கள், இங்கே இந்த ஒருத்தர் பார்க்குறாரு பாருங்கள். வாங்க போகலாம் இப்போ உள்ள. ஸோ டீ குடித்து ஆய்விட்டுறது. ஸோ இப்போ நம்ம டீயை குடிச்சாச்சு, ஜோனை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆன் பண்ணணும்னா லொக்கேஷன் அங்கே வச்சு டக்குன்னு இங்கே கூட ஆன் பண்ணலாம். பட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா
ஆர்டர்ஸ் வரும், மீடியமாக இருக்கும். பட் இதில் இஷ்யூ என்னென்னா தூக்கி சிட்டியை விட்டு அவுட்டரில் போட்டுருவாங்க. அதனால தான். ஸோ நம்ம நைட் எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறோம் அப்படின்றது கேரண்டியே இல்லாமல் தான் ஓட்ட போகிறோம். பிகாஸ் இன்னைக்கு குளிர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் போகுது. ஸோ அநியாயத்துக்கு குளிர் இருக்கும். பட் இருந்தாலும் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ஓட்ட முடியுதோ ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் நம்ம நேற்று தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஆர்டர் நான் ஓட்டி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. மினிமம் டெய்லி 15 ஆர்டர் அடித்தா மட்டும்தான் அவங்களுடைய அந்த இதை கொடுக்க முடியும், டார்கெட்டை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை தாண்டி சம்பளம் கைக்கு வரும். உருப்படியாக ஃபைனுக்கு எதாவது இருந்தாங்கன்னா கட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஃபிகராக அதாவது ஃபைன் வரும். ஸோ ஃபைன் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஃபிகராக வரும். சேலரி வந்து ரவுண்டு ஃபிகராக வரும் நமக்கு. ஸோ அதனால தான். ஸோ எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் ஓட்டி வைக்கணும். இப்போ 400 ஆர்டர் ஓட்டினேன்னா என்னோடய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரியால் வந்து சேலரி கிடைக்குது. பட் அதில் வந்து எனக்கு பெட்ரோலுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கும் சாப்பாடுக்குமே வந்து 2000 ரியால் நான் இங்கே நிப்பாட்டுவேன். ஸோ 3000 தான் கையில் நிற்கிது. ஸோ இந்த மாதம் இப்போ சம்பளம் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த 3000 கூட என்னால் அனுப்ப முடியல. வெறும் 1500 ரியால் தான் அனுப்புனேன். இது விச் நார்மலாக ஒரு ஹவுஸ் டிரைவர் என்ன சம்பளம் அனுப்புவாரோ அந்த சம்பளம் தான் நான் அனுப்பியிருக்கேன். அப்புறம் என்ன ப்ரோ உனக்கு நஷ்டம் தானே, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதில் ஓட்டுற, நீ எல்லாம் அதிலேயே உட்காந்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் காட்டி 500 ரியால் வந்து சம்பளம் பிடிச்சிட்டாங்க. விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு 12000 ரூபாய் வருது. ஸோ ஃபுட்டு டெலிவரியில் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. எனக்கும் அதை பற்றி ரிலேட்டடாக வீடியோலாம் போடணும்னு ஆசை தான். ஆனால் நான் ஏன் இவ்வளோ லேசியாக இருக்கேன்னு சொல்லி தெரியல. ஒரு அப்டேட்டு யூடியூப்பில் டக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஒரு ஆள் கேட்கறதுக்காக நம்ம மொத்தமாக தூக்கி யூடியூப்பில் வீடியோ போடணுமா அப்படின்னு யோசிப்பேன். பட் அது மூலிமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நைட்டில் டியூட்டி பார்க்குறேன், பகலில் தூங்கிடுறேன், அப்படியே எந்திரிக்கணும், பல்ல வளர்க்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஆகணும், அதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணணும், ஐயோ அப்படின்ட்டு மறுபடியும் படுத்து தூங்கி ஒரேடியாக டியூட்டி டைமுக்கு தான் இந்த டைமுக்கு எந்திரிக்கிறேன். இந்த டைமுக்கு எந்திரிச்ச உடனே மறுபடியும் நம்ம டியூட்டி போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. எங்கடா வீடியோ எடிட் பண்ணுறது, எப்படா ஷூட் பண்ணி போடுறது அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் தள்ளி போயிட்டுருக்கு. ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸே இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா ஒர்க்கு. ஸோ ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம், சோஷியல் மீடியா அடுத்த பக்கம் அப்படின்னு சொல்லி விட்டேன். ஏன்னா இதுதான் எனக்கு சம்பாரித்து சோறு போடுது. ஸோ இதில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஸோ நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக போக போக இப்போ லாங் வீடியோ ஏன் அவ்வளோ நான் போடுறது இல்லைன்னா, நான் வேலையும் பார்த்துக்கிட்டு லாங் வீடியோவும் பார்த்துட்டு எடிட்டும் பண்ணிவிட்டு டைமே இல்லாதப்போ கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு டக்குன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போடுறோம் நம்ம. ஸோ அப்படி போடும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு நம்ம சொல்கிறது, நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் கமெண்ட் படித்து பார்த்தேன். இவன் வந்து 80% 100% பேசுகிறான்னா அதில் 80% பொய் தான் இருக்குது, 20% தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. ஒரு நிமிஷம் இருங்க, கிட்ட கேமரா இருக்குது. அவங்க வந்து எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என் மனசாட்சிக்கு தெரியும், ஆண்ட ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு தெரியும். ஏன்னா நான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டடாக ஒரு வீடியோ இப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் போட்டதில்லை. நம்ம வந்து ஓகே இந்த இன்றைக்கி வியூஸ் போகணும், அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் சொல்லி டைட்டில் வச்சா தான் வீடியோ ஓடும் அப்படின்னு கிடையாது. என்னோடய டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்களோட. ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, ஸ்டோரி எழுதுவாங்க. ஸோ இதுதான் கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க ரைட் பண்ணுவாங்க, ஸோ எழுதுவாங்க. அதனால் அவங்க டைட்டிலுமே சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற வீடியோ தான் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுது அப்படி கிடையாதுங்க. டெய்லி ருட்டீன் ஆஸ் பர் போகிற மாதிரி நம்மளுக்கு இந்தியாவில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் காட்டுறோம். அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு. பட் அதில் விஷயம் என்னன்னா, எனக்கு டைட்டில் வந்து நான் இன்றைக்கி தான் டைட்டில் அப்படின்னா, இப்போ படம் பார்க்க போகிறீங்க ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி, இப்போ அதில் வேறு நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கேன். அதை நினச்சாலும் இன்னும் கடுப்பாக இருக்குங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? இது வேறு கடைசி மூவி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு என்னமோ தோணலைங்க கடைசி மூவியாக இருக்கும்னு. ஒன்ஸு எல்லா ஒர்க்கும் ஒரு முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு வராதுன்னு எதுவும் வச்சுக்கோங்களேன், அது அடுத்த கட்டம், அதை விடுங்க. ஸோ இப்போ ஒரு டைட்டில், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ள கதை இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து டெய்லி ருட்டீன் எடுக்கிறேன். ஸோ எனக்கு டைட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதில் ஏதாவது ஒரு பகுதிக்கான ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை தூக்கி டைட்டிலாக வைப்பேன். அப்படி வைக்கும்போது மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு உள்ளே வராங்க. இதை பற்றி தான் என்னமோ முழுசாகவே இந்த வீடியோ அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை, அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு பாட்டாக தான் அது இருக்குமே தவிர மொத்தமும் முழுக்கமும் அதுவே இருந்துடாது. ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பி இப்போ போயிட்டு ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ போடுற வரைக்கும் போடுவோம். சப்போர்ட் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய இயலாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் ஜிஃபேன். சரி வாங்க இப்போ ஆன்லைன் போகலாம். இந்த ஆர்டர்ஸ் மட்டும் எவ்வளோ வேணாலும் நம்மளால் கொஞ்சம் தூரமாக போட்டால் கூட சீக்கிரம் டெலிவரி பண்ணிட முடியும், அந்த லொக்கேஷனுக்கு போயிட முடியும். ஆனால் டெலிவரி பண்ணுறது தான் கஷ்டம். இப்போ பாருங்க, பக்கத்தில் எடுத்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வந்து நிற்கிறேன். அவ்வளோ நேரமாக ஃபோன் அடிக்க எடுக்கல, இப்போ தான் அடிக்கிறேன். உதயர் மந்தோப் கேட்டார் மோஜூத் லொக்கேஷன். طيب 3 மணி நேரம் கழிச்சு தலைவர் இப்போ தான் போன தூக்குறாரு.
இங்கே உள்ளதாக இருக்காப்புல, இது பார்ட்டி பண்ணுற இடம் போல இருக்குது. இப்போ தான் ஃபோனை தூக்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். நிறைய இடத்துல நம்மளுக்கு டெலிவரி நம்மளோட டார்கெட்டோட எப்பயுமே வரும். அது அடி வாங்குறது எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணி 20 நிமிஷம் 40 நிமிஷம் 50 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் நிப்பாட்டின நேரம்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல கொண்டுட்டு வருவோம், ஆர்டர் கேன்சல் ஆகிடும் பாதியில். இன்னொரு சில இடத்துல இந்த மாதிரி கஸ்டமர் தூக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது அது வந்து தலைவன் வண்டியில் வராப்புல ஜீப்பு ஓடு. அதனால தான் சரி வாங்க இப்போ இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது போவோம். வந்ததுலேருந்து இது 2வது, காலையிலேருந்து இது 9வது. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9வது ஆர்டர் எடுப்பதற்காக வந்து நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். ஸோ எனாபில் கிரில் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஐட்டம். இந்த எனாபில் வந்து ஆக்சுவலாக என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு இது என்ன சொல்கிறது, கறி சீக் அப்படி இப்படின்னு ஸ்டிக்லாம் வச்சு நெருப்பில் சுடுவாங்களே அதுதான். ஸோ இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்குது. இது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இது என்னன்னு சொல்லி தெரியுன்ற மாதிரி தெரியல. இது ஆக்சுவலாக என்னன்னா தொழுவறதுக்காக கீழே விரிப்போம் தெரியுமா, அதோட எக்யூப்மெண்ட் இது. உள்ளே அதோட இது வெளியே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கீழே தெரியுதா மேட்டு? அப்படியே இப்போ அதை பிடிச்சி இழுத்தோம்னா அது விது அது வரைக்கும் போகும். அப்படியே முடிச்சுட்டு தொழுது முடித்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றினோடனே அப்படியே திரும்பி உள்ளே இழுத்து வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் இது சவுதியில் நிறைய இடத்துல நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். வண்டிக்கு பார்க்கிங் கிடைக்காம பாருங்க, ரோட்லேருந்து வந்தோன்னே இந்த இடத்துலையே போட்டுட்டேன் வண்டி. இப்போ இந்த எனாபில் கிரில்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதான். இவங்ககிட்ட ஒரு 54 ரூபாய்க்கு சம்திங் ஏதோ இருக்குது. 50-50ன்னு சொல்லி இங்கே சவுதியோடைய நியூ இயர் டேட் ஒன்று வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி 2 வாட்டி வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து, அண்ணன் தம்பி எல்லாருமே. சரி ஓகே, இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு எத்தனை முடிக்க முடியும்னு சொல்கிறத பார்த்துட்டு போகலாம் வாங்க. கைஸ் 16வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 17வது ஆர்டர் இப்போ வந்துச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போது கொடுவென்று நேராக அக்செப்ட் பண்ணிவிட்டு போகலாம். பட் இப்போதைக்கு எந்த ஆர்டரும் வரல. 16ஓட அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிற்கிறோம். பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. இது எங்கேப்பா போகுது இந்த லொக்கேஷனு? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எங்கே போகுதுன்னு. ஓகே, எங்கே போனால் என்ன, எனக்கு தேவை மெயின் ரோடு பிடிக்கணும். சூப்பரப்பு, இங்கே தான் இருக்கா மெயின் ரோடு. இது இல்லைப்பா மெயின் ரோடுச்சா, இது வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. இருங்க கொஞ்சம் நான் லொக்கேஷனை முதல்ல பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் வழியாக போய்க்கலாம். ஏன்னா ரைட்லேருந்து போனால் கொஞ்சம் நமக்கு கோளாறு மாதிரி தெரியுது. அதனால் இந்தாண்டு சைட்லேருந்து நம்ம போய்க்கலாம் ஜிஃபேம். ஏன்னா நிறைய ஏரியாஸ் வந்து இப்போ சவுதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளோஸ்னால் ரோடு வந்து டெக் டைவர்ஷன் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அதில் மாட்டிக்கக்கூடாது என்பதற்காக இந்தாண்ட வழியாக நம்ம பூந்து போகிறோம். இப்போ நான் இருக்கிற இடமே வந்து ஒரு கோளாறு பிடிச்ச இடம் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. போகிறபடி போவோம், ஆர்டர் வந்துச்சுன்னா எடுப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டுவோன்றது தெரியாது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு கிளம்பிடுவோம். பிகாஸ் குளிர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, பாடி தாங்காது. மூக்கிலேருந்து அப்படியே சளி பிடிச்சி லிக்விடாக ஒழுகுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஒழுவில் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ குளிர் சவுதிக்குள்ளே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குங்க. எனக்கு என்னென்னா அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயம், சவுதி பாலைவனம் தான்டா, அதுக்குள்ளே எப்படா இவ்வளோ அடிக்குது? வெயில் அடித்தாலும் பொழந்து கட்டுது, யாரும் தாங்க முடியாத அளவுக்கு. குளிர் வந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி அவ்வளோ இதாக இருக்குங்க. பட் ஓகே, இதெல்லாம் நேச்சர் இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் இயற்கை தனக்குள்ளே நிறைய விஷயங்களை அடக்கி வச்சுருக்கு. இந்த காலகட்டத்துலேயும் இவ்வளோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இயற்கையாலானது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது நம்மலாம் ஏமாத்துறோம். இதெல்லாம் பார்த்துக்கலாம். எனிவே, ஸோ அப்படியே இப்போ நேராக போவோம். போயிட்டு அடுத்தடுத்து ஏதாச்சும் ஆர்டர் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ நான் பைக் டெலிவரிக்கு வரணும், ப்ரோ நான் கார் டெலிவரிக்கு வரணும், ப்ரோ எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் ஒரு இதே கிடையாது. அதாவது எப்படின்னா கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, எங்கேயாவது இருக்குன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்றீங்க. நான் வந்து என்னோடய கம்பெனியில் மட்டும்தான் வேலை பார்க்குறேன். ஸோ என்னோடய கம்பெனி மட்டும்தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் இங்கே தான் வேலை பார்த்துருக்கேன், அதுக்கான அனுபவம் எனக்கு இருக்குது, அதனால் நம்ம பண்ணுறோம். பட் இதுவே மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது அந்த கம்பெனிலாம் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ பாருங்கள், நான் என் கம்பெனியை பற்றியே இவ்வளோ பெருமையாக நிறையா பேசுகிறேனே. பட் எனக்கு பாருங்கள் 12,000 நம்ம ஒரு காசு சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? சூழ்நிலை, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னென்னா, 500 ரூபா கூட பிடிச்சிட்டு இல்லைடா, ஒரு நாள் 2 நாளில் எனக்கு மனசு ஆறிடும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாமல் பாருங்கள். ஏன்டா பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் பிடிக்கலப்பா, கீட்டாலேருந்து இப்போ நீங்கள் ஓட்டுறேன்னா, ஆஹா ஆர்டரை போட்டு விட்டுருக்காங்களே, இருங்க என்னென்னு பார்த்துட்டு வருவோம்.
உனக்கே ஓவருங்க. பிக்கப் 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். எந்த பக்கம் போகிறோன்னோ ஊருக்குள்ளே இந்த பக்கம் கொடுப்பான்னு பார்த்தா தூக்கி காலிதியான்னு ஒரு ஏரியாங்க. அந்த பக்கம் நம்மளை தள்ளி விட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ்லாம் குறையுது. அவன்கிட்ட கேட்டேன், ஏன்பா காசை வெட்டிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா கம்பெனியில் நாங்கள்லாம் ஒன்றும் வெட்டல, மேலேருந்து உனக்கு கீட்டாலேருந்து கீட்டாவோட ஆஃபீஸு சைனாக்காரன் அவங்கள்ட்டேருந்து வர்ற அமௌண்ட்டு கட் பண்ணிட்டு வந்திருக்கு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள்கிட்டருந்து நாங்கள் எதுவுமே கட் பண்ணல. கீட்டா தரப்பில் கீட்டாலேருந்து உங்களுக்கு எதாவது ஃபைன் இருக்குன்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணி தான் கொடுப்போம். மற்றபடி கீட்டாவே உங்கள் பேரில் வர பேமெண்ட்டை கம்மியாக கொடுத்துருக்குன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் தரப்புல இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுத்து தான் போகிறோம் அப்படின்னாங்க. சரி கீட்டாக்காரன் ஏன்டா பிடிச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 100% பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னாங்க. 100க்கு எவ்வளோ தெரியுமா, 100% பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஃபுல் சேலரி கிடைக்கும், இல்லைனா மினிமம் 99.70 99.70% உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கிடச்சிரும் அப்படின்னாங்க. அப்படியாடா, என்னது எவ்வளோப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்று இது 99.25 சம்திங் 35 சொன்னாப்புல, இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் சொன்னாப்புல. எனக்கு வந்துச்சு பாருங்கள் காண்டு. ஏன்டா 99% கொண்டு வந்தாலே இது ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான்டா, இதை என்னடா இப்படி சொல்கிற நீனு கதையை மாற்றி விட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையாடா உங்களுக்கு, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கணும் போல தோணுச்சு. என்னால் அதுதாங்க ஏற்றுக்க முடியல. 500 ரியால் நீ பிடிச்சிட்ட, அதை கூட நான் ஒத்துக்கிட்டேன்டா. ஆனால் இதோ ஒரு காரணமாக நீ சொன்னப்பாரு, 99.35 சம்திங் 25 இதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகிட்டு அப்படின்னு. அந்த சில்லற பர்சன்டேஜுக்கு நம்மளை பிடிச்சிட்டாங்க. 99.35 கூட பிடிங்க, 25 கூட பிடிங்க, இது கேவலமா? நல்ல ஓட்டம் தான்டா, எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் ஆன் டைம் நீ கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஆன் டைம் எப்படி கொடுக்க முடியும்? எல்லா ரெஸ்டாரண்ட்டும் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் எல்லாருமே அப்படி சீக்கிரம் கொடுக்க மாட்டுறாங்களே, அதானே இங்கே பிரச்சனையே. அப்போது என்ன பண்ணுறது? அது இந்த இது சொல்லதுலேருந்தே இப்போ நம்ம பக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாரிங்க, அந்த டைமில் இருந்தது இந்த வந்து 99.35. இப்போ இந்த மாதம் எவ்வளோடா இருக்குது, பாதி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறியடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இப்போ வந்து பார்த்தோன்னா 99.25% இருக்குது. இன்னொரு 10 நாள் இருக்குல்ல, கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி எல்லாத்தையும் ஆன் டைமில் கொஞ்சம் கொடு, பர்ஃபார்மன்ஸ் சரியாயிடும் அப்படின்றான். அடலூ சூப்பரில் அதான் சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதம் நீ பிடிச்சிட்ட, இன்னொரு மாதம் நீ இந்த மாதிரி கை வச்சேன்னா நான் சத்தியமாக மனுஷனாக இருக்க மாட்டேன்னு நான் இப்போயே சொல்லிட்டேன். நான் என்னால் என்ன முடியுமோ என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இப்படிலாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஓவரு. 500 ரியாலுங்கிறது சும்மா கிடையாது, எனக்கு 50 ஆர்டருக்கு சமம், அண்ணனுக்கு 65 ஆர்டருக்கு சமம், என்ன நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குற அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை. இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்னத்தை வாக்குவாதம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் வண்டி செய்கிறதுக்கு ஒரு 1000 ரியால் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் பாருங்கள். எல்லா லைட்டும் போயிடுச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணி வண்டியை சரி பண்ணி எடுத்தேன். ஏதோ நல்ல வேலை கம்பெனி வண்டி ஓட்டலை, கம்பெனி வண்டி ஓட்டினாலும் அதை டேமேஜ் பண்ணால் போனால் அதுக்கான காசு பிடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என் கம்பெனிலே இப்படி இருக்குது. ஸோ நிறைய பேர் அப்பயும் வேலை வாங்கி கொடுன்னு தான் சொல்கிறீங்க. ஓகே, இந்த காசுலாம் வெட்டுறாங்கன்னா நம்ம தவறு செய்தால் அதுக்கான தண்டனையை கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனிவே, ஸோ அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து நான் இருக்கேன் ப்ரோ, இந்தியாவில் இருக்கேன் ப்ரோ, எனக்கு சொல்லுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இதோட பிரச்சனை என்னன்னா, எனக்கு இந்தியாவில் எங்கே வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, அதானே பிரச்சனையே. இங்கே விசா எங்கே கொடுக்குறாங்க, எங்கே போகுதுன்னே தெரில. நம்ம கம்பெனியில் கொடுக்குறாங்க, இந்தியாவிலேருந்து வரலாம் கார் ஓட்டுறதுக்கு. ஆனால் எவ்வளோ தெரியுமா, 5000 ரியால் கேட்குறாங்க. 5000 ரியால் விச்சஸ் 1,20,000 1,15,000 சம்திங் வருது. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் நம்ம போட்டுக்கணும், ஸ்டாம்பிங் நம்ம போட்டுக்கணும், மெடிக்கல் நம்ம போட்டுக்கணும், 1,50,000 ரூபா செலவாயிடும். கம்பெனி அந்த 5000 ரியாலுக்கு என்ன அப்புறம் 5000 ரியால் என்ன விசா மட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க விசா மட்டும் கிடையாது, கம்பெனி வந்துட்டு விசா கொடுக்கும் 5000 ரியாலில். இங்கே வந்ததுக்கப்புறம் இக்காமா லைசன்ஸ் இது ரெண்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. இது எல்லாமே அந்த 5000 ரியாலில் அடக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? எனிவே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம புலிவர்துன்ற இந்த ஒரு ஏரியா கிட்டே வந்துட்டோம். பெரிய குடைச்சல் பிடிச்ச ஏரியா இது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பைலட்ஸ் இந்த ஃப்ளைட்டை வந்து லாரியில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க தெரியுமா சவுதிக்குள்ளே. அந்த ஃப்ளைட்டு வேறு எங்கேயும் வரல, அந்த ஃப்ளைட்டு இங்கே தான் நிற்கிது. அதோட வால் பகுதி தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், அதோட வால் பகுதி லைட் அடித்து மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அதோட வால் பகுதி தெரியுதா? இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி சம்திங் ஏதோ செட்டப் பண்ணுறதுக்காக அதை கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போவோம், இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 12 மணிக்கு மேலே ஒரு 3 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டியிருக்கோம். மணி வந்து இப்போ 2:30 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2:40 ஆக போகுது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டைமில் 5வது ஆர்டர் இல்லை 6வது ஆர்டரில் இருப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பின்னாடி போயிட்டோம், ஏன்னு தெரில. ஸோ நேற்று இது வரைக்கும் நம்ம டோட்டல் ஓட்டியிருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஸோ 271, அப்புறம் நேற்று ஒரு 17, இதில் ஒரு 3 ஓட்டி வச்சுருக்கோம். ஸோ அப்படியே
லொக்கேஷனை தூக்கி வேறு இடத்துல வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம். ஒரு 10 ரியாலுக்கு பர்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். விச் இஸ் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 240 ரூபா சம்திங் வருது. ஸோ இதில் வந்து என்னென்னா இது வந்து ஆஃபர்லெஸ் டீல் ஹெர்ஃபி இது. ஸோ இந்த எந்த ஹெர்ஃபிக்கு நீங்கள் போனாலும் இந்த ஆஃபர்லெஸ் டீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதில் வந்து என்னென்ன வந்துடும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 சிக்கன் பர்கரு அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்டு இது என்ன சொல்கிறது பெப்சி கோக் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆஃபர்லெஸ் டீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம். வாங்க போகலாம். வாங்கிட்டு ரூமுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு படுப்போம். தூக்கம் வருது, முகரை கட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அடுத்த இதில். ஓகேவா? இப்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். என்னடா எல்லோ அப்படி ஷேட் அடிக்கிற மாதிரி செல் தெரியும். iPhone 17 Pro Max மாதிரி ஒரு கவரை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த லைட்டில் தெரிதா அந்த கவரை போட்டுவிட்டேன். அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி அடிக்குது. நான் பழைய கவரே மாற்றிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாளில். எனிவே ஸோ 2 பர்கர் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. 3 மட்டும் தான் ஓட்டியிருக்கோம். பார்த்துக்கலாம், நாளைக்கு கவர் பண்ணிக்கலாம். கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆகிட்டுருக்கு. கன்னத்தில் கூட இப்படி வைக்க முடியல, அந்தளவுக்கு ஆகிட்டுருக்கு நிலமை. அதனால் சீக்கிரமே படுக்க போகிறோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் ஓட்டுறபடி அவருக்கு ஓட்டுட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட செலவுகள் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அவர் பக்கம் ஓட்டுட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து படுக்கிறேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நம்ம மறுபடியும் போய்ட்டு நம்ம ஒரு 7 மணிக்கு லாகின் பண்ணி கவர் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நோ இஷ்யூஸ். இப்போதைக்கு ரூமுக்கு போகலாம். வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எனிவே லவ் யூ ஆல் கைஸ். டாடா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா.